இல்ல. இந்த பிள்ளைய பார்த்த போற அப்படிதானே? ஆமா ஆமா. வருங்கால அண்ணி. பொம்பளை பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் தெரிய கூடாது. நீங்க தான் நல்ல பிள்ளைன்னு நினைச்சு நீங்களும் இப்படி இருக்கீங்களே. நான் நல்ல பிள்ளை. என்ன யார நம்புறதுன்னு இந்த காலத்துல தெரியலையே. நல்ல பிள்ளைன்னு நினைச்சோம்னா வேற மாதிரி இருக்குது. சாமியை கூப்பிடுறேன். நல்வாழ்த்துக்களை தாங்கள் எனக்கு தந்தரல வேண்டும். இறைவன் வருவான், அவன் வழி தருவான். இறைவன் வருவான், அவன் வழி தருவான். அறிவான் அவன் கைமை நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் வழி தருவான். காட்டுக்குள்ள பேய் பிசாசுல நடமாடுது. சரி வரேன்டா. இங்கிட்டு ஒரு சாந்தி நிலை பேய் பாத்தியா கங்காவை சந்திரமுயாவே. ஏன்னா இந்த படத்துல ஒரு பெண் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா பேயினே எல்லாரும் நினைப்பா. கடைசியில பார்த்தா அது அப்படித்தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க. வாழ்க பல்லாண்டு முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால் அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் வாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் இந்த உலகத்தில் 2 பொருள் நிரந்தரம். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அந்த தமிழால் நீ வாழ்க வேண்டும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையல்ல சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. என்று செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் 5 போகும் என் வாழ்வு என்று பாடிய இந்த பாவலர்கள் பிறந்த நாட்டிலே உமக்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்த தமிழ் கூறு நல்லுலகத்திலே வாழ்க 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 என்று வாழ்த்துவதோடு தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி. தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி. அமிழ்தனும் இனிதான தமிழ் பாட்டு, அமிழ்தனும் இனிதான தமிழ் பாட்டு. ஆறுமுகம் மயங்கும் கேட்டு அந்த ஆறுமுகம் மயங்கும் அதை கேட்டு நான் தமிழிசை பாடுகின்ற
தமிழ். திருப்புகழ் அருணகிரியார் பாடியது, திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியது, திருவருட்பா வள்ளல் பெருமானார் பாடியது. அடுத்த பகுதியிலே பூம்பாவைக்கு உயிரை தந்தது இசை தமிழ். அடுத்து பொங்கும் புனலை எதிர்த்து வந்தது தமிழ். பாம்பு நஞ்சு எடுக்க வைத்தது தமிழ். பாட்டு எவ்வளவு அழகாக புராணங்களை இலக்கியங்களை உள்ளடக்கிய பாடல். அதுபோல நிலையாக நீ வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன் மகளே. இருந்தாலும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டும். பெருக்கத்து வேண்டும் மனிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். அவரவருக்கு நடக்க இன்ப துன்பங்கள் வேறொருவரால் அல்ல என்பதை உணர வேண்டும். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. ஆகினாலே உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டியாவா, அதனால கேட்கவா. தொட்டனை தோறு மனதிற்கேனி மாந்திரிக்கை கற்றனை தோறும் அறிவு அப்படின்ற வள்ளுவனின் முதுமொழிக்கிறங்க. தேவலோகவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளிப்பண்ணை என்னை சந்திப்பதற்கு முன்னாடி தமிழுடைய சிறப்புகளை அற்புதமாக இங்கே உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாரத மகரிஷியாக 10,000 கவிதை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு ஈடும் மித்தாகவில்லை என்று கம்பனுக்கு ஒப்பாகவே என் மதியிலே சிறந்த அப்பாவாகவும் நினைத்து இந்த இடத்துல வந்து பேசணும் அப்படின்னா எப்படிப்பட்ட சொல்லை பேசணும். சொல்ல வரும் சொல்லெல்லாம் கம்பன் வெள்ளை, சொக்க வரும் பாட்டெல்லாம் கம்பன் பாட்டு, கல் மலரும் விளக்கங்கள் கம்பன் பற்றி கவி மலர்கள் சுயப்பிதிலே காலம் நாட்டி வெள்ளவரில் தொல்லை மேதை திட்டம் தீட்டி வியக்கவரு நண்பனவன் ஆசையின் மீட்டி நல்ல பெருமான் எந்த ரசிகர் கூட நண்பருக்கு நண்பராவான் நலமே சொல்க என்ற நீதிக்கு ஒப்பாக பெருமாளுடைய நாமத்தை அனுக்கிரகம் உச்சரிக்க கொன்ற நாரத மகரிஷி வள்ளிப்பண்ணை சந்திச்சிருக்கேன்னா தமிழ் கடவுளான எம்பெருமான் முருகனையே வணங்கி கொண்டிருக்க என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னா சந்தித்து பேசணும்னா எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசணும் அப்படின்னு நீங்க என்னிடத்தில் கேட்கக்கூடிய விஷயமாகப்பட்டது தெரிந்து கொள்ளவா, இல்லை தெரிய வைக்கவா, இல்லை தெரிந்தவளா என அறியவா அப்படின்ற ஒரு அவா. மனிதர்களுக்கு ஆசை என்று அர்த்தம். ஆசைப்படலாம், பேராசை என்பது இல்லாமல் ஆசையோடு இருக்கணும். போதுமன்ற மனசோடு இருந்துட்டால் அது பொன் செய்யும் மருந்தாக இருக்கும். கேளுங்கள் பார்க்கலாம். கேட்கவா, அறிய வைக்கவா, அறிந்து கொள்ளவா, இல்ல அறிந்திருக்கா என்று தெரிந்து கொள்ளவா. 3 காலத்தை உணரக்கூடியது. நடந்தது, நடப்பது, நடக்க போறது. கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். பாண்டியன் வீட்டு திருமணத்திற்கு அவ்வை மூதாட்டி செல்கிறார். எதற்காக? திருமணத்திற்கு செல்கிறார். ஏன்னா திருமணம்னா 4 பேர் போகத்தானே செய்வாங்க. புலவருக்கு அழைப்பிற்கு போறாங்க. தமிழ் மூதாட்டி சென்று திரும்ப மடத்துக்கு வந்தோன்னா சுத்தி இருந்த புலவர்கள் எல்லாம் கேட்கறாங்க. கேட்பாங்க. பாண்டியன் வீட்டு, அதுக்கும் தமிழ் மன்னன், மதுரையினுடைய மன்னன், பெரிய மன்னர் வீட்டு கல்யாணம், சாப்பாடு எப்படின்னு கேட்டாங்க. அந்த கிழவி சொன்னா உண்டேன் உண்டேன் உண்டேன்னா. இது 3 விஷயத்தை குறிக்கிறது. ஆமா. உடனே புலவர்கள்லாம் நினைச்சாங்க, என்ன கிழவி பாட்டி 3 முறை போய் சாப்பாட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டியாக்கும், வயிறு படைச்சிருக்குமே, ஒன்னும் படைச்ச மாதிரி தெரியல. அதானே அந்த கிழவி சொன்னா, பெருவழிது பாண்டியன் வீட்டு திருமணத்தில் நான் உண்ட பெருமையை உரைக்க சொல்றேன் கேளுங்க, கூறுங்கள். ஆமா அப்படின்னு சொன்னா, பாண்டியன் வீட்டு கல்யாணத்துல கூட்டத்தில் தள்ளுண்டேன், அதனால் நெருக்குண்டேன், அதனால் வயிறு சுருக்குண்டேன், சோறு உண்டிலேன்னா. நான் சாப்பிடல, வயிறு சுருக்குண்டாகி போச்சுன்னு அவர் 3 வார்த்தை. எப்போதுமே கேட்கவா, கேட்கவா, கேட்க நீ வா,
சொல்லில் விருப்பம், அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொடைவினா, குழல்வினா, ஏவல்வினா என்று 6 கேள்வி இருக்கு இலக்கணத்திலே. 6 கேள்விக்கு 8 விடை வைத்தார்கள் இலக்கணம். ஆனா காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதும் இல்லை, காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. அதனால ஒரு விஷயத்தை தெளிய வைக்கணும், தெரிஞ்சிருக்கானும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிருக்கிற விஷயத்தையும் தெரிய வைக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் ஒரே வார்த்தையில பல அர்த்தங்கள் இருப்பது இந்த மொழியை, தமிழ் மொழியில மட்டும்தான், வேற எந்த மொழியிலுமே கிடையாது. அந்த தமிழ் மொழிக்கு அவ்வளவு சிறப்பு என்பது உண்டு. அப்படின்றது உன்ற பெருமையை வந்து அவை மூதாட்டி எப்படி அற்புதமாக வந்து அதாவது அதை விளங்கி சொல்லாம சுருங்க சொல்லி விளங்க வைத்தார் அல்லவா. அந்த மாதிரி மேடைகள் வந்து எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறவரும் வர்றவர்களுக்கு பூரா பொன்னாடை என்பது போர்த்தினார்கள். ஒருத்தருக்கு மட்டும் போத்தலையா. அப்ப அவர் வந்து பேசி என்னடா நம்ம வெகு நேரமா வந்து அவ வந்து பேசிட்டே இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் பொன்னாடை வந்து அணிவிக்காம இருக்கிறேனாரே அப்படின்னு சொல்லி நான் பாராட்டியதுண்டு. என் பேச்சை எல்லாரும் கண்டு மகிழ்ந்ததுண்டு, என் பேச்சை கண்டு எல்லாரும் மெய்சிலிருத்ததுண்டு, என் பேச்சை கேட்டு எல்லாரும் வந்து மயங்கியதுண்டு. இப்படின்னு வந்து அந்த ஒரு சொல்லலை வந்து இக்கு வச்சு பேசியிருக்கிறார். அப்ப வந்து அப்பதான் நினைச்சா, ஓ பொன்னாடை வந்து எல்லாருக்கும் வந்து போத்தினா, ஆனா இவருக்கு மட்டும் அணிவிக்கல போருக்கு, அதை வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பொன்னாடை துண்டு என்பது வந்து அணிவிக்கலையே, அதற்காக பேச்சை என்பது குறைத்து விடுவாரா? வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணும் அப்படின்றதை போல அவருடைய பேச்சு என்பது, உங்கள் பேச்சு எப்படி வந்து மேடையில் வந்து பிரதிபலிக்குதோ நாடகங்களும் வந்து பேச்சு வந்து பிரதிபலிக்கணும் வந்து, அதாவது இங்கே வந்து ஒளி நாடாவின் மூலம் வந்து வெளிநாடுகளில் உள்ள நண்பர்கள் கூட பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய பேச்சலை வந்து உண்மை இருக்க வேண்டும், அதையும் உண்மையை உள்ளபடி உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சம்பளம் தான் வாங்குறோம், இவ்வளவு பேச்ச குறைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் பேச முடியாது. மேடை என்பது கிடைத்து விட்டால் நம்ம வந்து என்ன திறமை இருக்கிறது என்பது காட்ட வேண்டும். ஏன்னா வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்கின்ற வாய்ப்பை ஒருவன் வந்து பயன்படுத்த தரணும். எதை பேசணும் அப்படின்றதை காட்டிலும் எந்த இடத்துல பேசணும் அப்படின்றது முதல்ல தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நல்லது. அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்திலும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா கருத்துக்களையும் ஏத்துக்கிறக்கூடிய இடம் என்பது நம்ம ஊரு. ஆரம்பத்துல இருந்து தாய்மார்கள்லாம் இருந்து நானும் வந்து எந்திரிச்சு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்படியே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இப்படி நாடகம் வச்சு ஆனா தாய்மார்களை வந்து ரொம்ப தலைவி இல்லாள் அகத்திருக்க இல்லாது ஒன்றுமில்லை என்று வள்ளுவர் பாடுறார். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு பெண்ணை மட்டும் தான் கூறுறாங்க, தகப்பனுக்கு பின்னாடி ஒருத்தரையும் வந்து கூறுவதாக சொல்லல. இல்லாள்ங்கிற பேரு பெண்களுக்கு மட்டும்தான். இல்லான் அப்படின்னா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம் ஆயிப்போம். இங்க இல்லாள்னா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு. இப்ப நீ சொன்னது மாதிரி துண்டு அணிவிக்கலைங்கிற ஒரு முதல்ல மேடையில துண்டு அணிவிக்கிறதுன்னு சொல்லணும், இல்ல பொன்னாடை வழங்குகிறோம்னு சொல்லணும். போத்துதல் என்பது எங்கே அது சொல்லக்கூடாது மேடையில. நாகரிகமான நல்ல விஷயங்களுக்கு அது சொல்லக்கூடாது. போத்துறது துணியை போத்தி ஆடை வந்து நம்ம வந்து அணிஞ்சிருக்கோம், ஆனா மறுபடியும் எதுக்கு வந்து ஆடையை வந்து மேல வந்து அணிவிக்கிறாங்க? அது வந்தது அண்ணா காலத்துல இருந்து வந்தது. அது வேண்டான்னு ஆடை என்பது நாகரிகத்தை குறிக்குமா? ஆமா. அப்ப நாகரிகம் என்பது வந்து மேல ஆடைகளை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அதாவது அணிவிக்கிறார்கள் என்றால் ஆடை என்பது நாகரிகம், மரியாதை அப்படின்ற ஒரு அர்த்தம். அதனாலதான் வந்து ஆடையே இல்லாமலும் நம்ம நாட்டுல இருந்த காலங்கள் இருந்திருக்கு. அப்பதான் பெண்களுக்கு மார்பக வரி போட்ட நாடு. உண்மை. அதை மீட்டு கொண்டு வந்தவள் அன்னைக்குன்னு ஒரு முடிவு எடுத்தவ ஒரு பெண்ணு. மார்பகம் இருந்தா தானடா வரி போட போறீங்கன்னா அறுத்து மூஞ்சில விசிட்டு செத்து போனா வீரமங்கை நாஞ்சலி என்று. நீ சொன்ன மாதிரி அந்த பொன்னாடைக்கு துண்டுன்னு பேர் இருக்கு. அந்த துண்டு நமக்கு போடலையேங்கிறதுக்காண்டி அந்த ஐயா துண்டுனே பேச்ச கொண்டு வந்தாரு பாருங்க. அது நிறைய பேர் பேசுறது. செந்தமிழே நருந்தேன்னு சொன்ன, படித்தேன், இருந்தேன், ரசித்தேன், அது மிகப்பெரிய மகிழ்ந்தேன், இந்த தமிழ் பார்த்தேன் அப்படின்றது மாதிரி அப்படி நிறைய இருக்கு. அது மாதிரி முதுசூரியன் இளஞ்சூரியன் 2 பேரு இரட்டை புலவர்கள். அந்த 2 பேரும் சம்பந்தி வேணும். சம்பந்தின்னு சொல்லக்கூடாது. சம்பந்தினா குரங்கு என்ற அர்த்தம். ஆமா, சம்முனா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறான். அவரும் ஆமா குரங்குன்னு சாப்பிட்டு போற அப்படி சொல்லாம எனக்கு அது என்ன அந்த வார்த்தை என்பது யதார்த்த பேச்சு. குரங்கிலிருந்து வேறுபட்டவன் மனிதன். ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம், ஒருவேளை வந்து ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்றதை காட்டிலும் ஒரு சில பேர் அப்படியாத்தான் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்காகத்தான் இன்றும் வந்து குரங்கிலிருந்து வேறுபட்டவன் மனிதனாக இருந்தாலும் மனசு குரங்கு மாதிரியே தான் இன்னும் வேறுபட்டதுன்னு சொல்லல. குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றான்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதனாலதான் இந்த சிந்தனைகள் இருக்குமோங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இந்த சம்பந்தி அந்த வார்த்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய வார்த்தைகள் மறுவிருச்சு, மாறி கிடக்கு. யதார்த்த பேச்சுக்களில் கலந்து விட்டது. இங்க தமிழே முழுமையா இல்ல, நிறைய மொழி கலப்புகள் இருக்கு. ஆனாலும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு கால் கிடையாது, ஒருத்தருக்கு கண்ணு கிடையாது. கண்ணு இல்லாதவருக்கு கால் நல்லா இருக்கு, கால் இருக்கவருக்கு கண்ணு தெரியாது. உண்மை. இப்படி இருக்காங்க. கண்ணு இருக்கிறவருக்கு கால் இல்ல.
இப்ப கண்ணு இருக்கிறவரை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு காலில் இல்ல இவர் நடந்து சோழவள நாட்டுல இருந்து பாண்டிய நாடு மதுரைக்கு வந்தாங்க. மதுரையில பொற்றாமரை குளத்துல கரையில போய் மச்சான உட்கார வச்சுட்டு இந்த கண்ணு தெரியுற மச்சான் மேல உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, அவருக்கு கால் இல்ல, மச்சான் இடப்பக்கம் போங்க வலப்பக்கம் போங்க அப்படியே இறங்க வழி காட்டுகிறார். ஆமா, மெதுவா அந்த குளத்துல இறங்கி இவருக்கு கண்ணு தெரியாது கால் இருக்கு. கண்ணு தெரியாதவர் உட்கார்ந்து துணி துவைச்சாரு. துணி துவைக்கிற போது அது கையை விட்டு நழுவி தண்ணிக்குள்ள போயிருச்சு. இப்ப மேல இருக்கிற மச்சான் சொன்னார், அப்படியே தோய்த்து அப்படியே தப்பியது உன்னை விட்டு தப்பியேன்னாரு. இப்ப சொன்னார், அப்புங்கிற தண்ணியில நினைச்சு துவைச்சுக்கிட்டு இருந்த அது உன்னை விட்டு தப்பி போகுதியா எட்டி எடுன்னாரு. அவர் சொன்னாரு, போனாலும் போகட்டும் போய் 1000 கந்தை தானேன்னாரு. அது ஏற்கனவே கிழிஞ்சுதானே எனக்கு போனா போகுது அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, 1000 கந்தையே அது ஆனாலும் ஒரு நாள் குளிரை அது தாங்காதோ, வெறும் உடம்போட கிடக்கிறதுக்கு மேல ஒரு துணி கிடந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குமே, குளிர் போட்டுக்கலாமே. அதுக்கு அவர் சொன்னாராம், இக்கலிங்கம் போனாலுன்னு ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணைன்னாராம். இப்ப துண்டுங்கிறக்கு வார்த்தை எங்க கொண்டு வந்துட்டாரு பாரு. ஏகலிங்கம் மாமதுரை, இக்கலிங்கம்னா ஆடை, கலிங்கம்னா ஆடை, கலிங்கம்னு ஒரு தேசமே இருக்கு. கலிங்கம்னா வேட்டிக்கு பேரு கலிங்கத்து பரணி அப்படின்ற கலிங்கத்து பரணின்னு ஒரு நூலே இருக்கு. இப்ப கலிங்கம்னா ஆடை, இந்த துணி போனா போகட்டும், ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் துண்டே துணை, துண்டுங்கிறத மறைச்சு உண்டே துணைனார். ஊனான்னா தூணாவும் சேர்ந்து இருக்கணும். அப்ப இத்தனா ஊனா சேர்ந்தா தூணா வருது. இப்ப துண்டே துணை உண்டே துணை 2 வார்த்தையை அமைச்சு கொடுத்தாரு. சொக்கலிங்க பெருமானுடைய அங்கவஸ்திரம் இருக்கு பஞ்சகஜம், அதை எடுத்து போத்திக்கலாம் மச்சான், நீ சும்மா இரு கவலைப்படாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தையை கொள்ள இந்த தமிழ்ல தான் இவ்வளவு பெரிய தாத்பரியங்களும் தத்துவங்களும் கொட்டி 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 கொடக்கு அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பதுக்காக சொல்லுவாங்க, கொட்டுதற்கோ பிள்ளை பாண்டியின் இல்லை, குறும்பியரை வளைக்காதை குடைந்து ஊண்டி எட்ட மட்டும் மறுப்பதற்கு வில்லு இல்லை, 2 ஒண்டாய் போட்டு வெட்டதற்கு கவி ஒட்ட கூத்தன் இல்லை, விளையாட்டாய் கவிதனை விரைந்து பாடி திட்டுதற்கோ அறிவில்லாதார் இருந்தால் தேசமெங்கும் புலவரென தெரியலாமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து பிள்ளைகளை திருத்துவதற்காகவும் குற்றங்களை சொல்லுவதற்காகவும் தலைகளை வெட்டப்பட்டு ஒட்டவட்ட எத்தனையோ புலவர்கள் இருந்தாங்க. இங்க யாரு ஒண்ணு வந்து எதை பேசினாலும் எதையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து திருத்துறதுக்கு ஆள் இல்ல, கொட்டுதற்கு ஆள் இல்ல, தமிழை வந்து வளர்ப்பதற்கும் ஆள் இல்லாமல் இந்நாட்டில் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது பாரம்பரியம் என்பது. இடிப்பாரா இடிப்பாரா இல்லானும் மன்னன் ஏமாறா மன்னன் ஒரு அதையே குடைந்து வளைகாததான் வந்து அறுக்கணுமா, அதோட குறும்பியோட அறுத்துருவாரு. யாருன்னா வில்லிபுத்தூர் ஆழ்வார். அவர் என்ன வழக்கம்னா பாட்டு பாடுற புலவர், அவரு எதிர்த்து பாட வர்ற புலவருக்கு காதுல ஒரு துரட்டிய வச்சிருவாராம். தப்பா பதில் சொன்னா காதை அறுத்துருவாராம். திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குல்ல, இந்த பகுதியில நிறைய பேருக்கு காது இல்லாம தெரிஞ்சிருக்கிறாங்க. இவர் அறுத்ததுதான் அவர் தவறா வந்து அவங்க பாடுனால புலவர் சரியில்லைன்னா தப்புனா அந்த காதை அறுக்கிற தண்டனை கொடுப்பாராம். ஒரு நாள் திருவண்ணாமலையில இருந்து அருணகிரிநாதர் அப்படி புறப்பட்டு அந்த பக்கம் வர்றாரு. இவர் வந்தோடனே அருணகிரிநாதரை வில்லிபுத்தூர் ஆழ்வார் சந்திக்கிறார். சந்திச்சோன்னு சொன்னாரு, ஐயா போட்டியின் நிபந்தனை உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்னாரு. சரி என்ன செய்யணும்? துரட்டியை எடுத்தாங்கன்னாரு. துரட்டியை காதல வைக்கிறதுக்கு முன்னால ஐயா ஒரு கேள்வியை கேட்டார் அருணகிரிநாதர், எதிர்பாடுற ஒரு காதல மட்டும்தான் துரட்டி வைப்பீங்களா, உங்க காதல வைக்கிறது இல்லையான்னாரு. அது வரைக்கும் யாரும் கேட்கல. அவரு மிரண்டு போனார். போட்டினா 2 பேருக்கு ஒண்ணுதான். ஆமா, உங்க காதுல ஒரு துரட்டி என் காதுல ஒரு துரட்டி. போர்க்களத்துல எதிரியோட வந்து ஒருத்தன் சண்டை போடுறான்னா அவன் எந்த ஆயுதம் வச்சிருக்காரோ எதிரியும் அதே அந்த ஆயுதத்தால தான் சண்டை போடணும். கூடுதலான ஆயுதம் வச்சா தான் வெல்ல முடியும். இப்ப 2 பேர் காதுலயும் துரட்டி, கைபிடி அவரவர் கையில இல்ல அடுத்தவர் கையில. சரி, அருணகிரிநாதர் காதுல இந்த துரட்டியோட புடி ஐயா வில்லிபுத்தரார் கையில, வில்லிபுத்தரார் ஆழ்வார் காதுல இருந்த துரட்டியினுடைய பிடி இவர் கையில. இப்ப 100 கவி பாடுறாரு வில்லிபுத்தர் ஆழ்வார், யமகமாக பாடுறார். யமகம்னா என்ன தெரியுமா? சுத்தி சுத்தி பாடுவது, திரும்ப திரும்ப சொன்ன எழுத்தே வந்துகிட்டே இருக்கு, அப்படி பாடுற. 100 கவிக்கு மட திறந்த வெள்ளம் போல அருணகிரியார் கட 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 கடன்னு பதில் சொல்லிட்டார். சொல்லி முடிச்சோன்னு, வெற்றி நீங்க பாடலாம், நான் பதில் சொல்றேன்னாரு. இருமாப்பு குறையல. இப்ப அருணகிரியார் ஒரு பாட்டு பாடினாரு தகர வரிசையில, திகர வரிசையில திதத்தான்னு ஆரம்பிச்சாரு. பாடி முடிச்சோன்னு தோல்வியோ ஒப்புக்கொண்டார். காதை அறுக்கிறது நான் தோத்துட்டேன், ஏன் காதை அறுங்கன்னாரு. இப்ப அருணகிரியார் சொன்னாரு, தவறு எல்லாருக்கும் இயல்பு, அதுக்காக காதை அறுக்கலாமா, அது இறைவன் கொடுத்த உறுப்பு, அதை அறுக்க கூடாது, நீங்க செய்த பிழை, இந்த பிழைக்கு உங்களுக்கு மன்னிப்புனா நீங்க என்ன செய்யணும், மகாபாரதம் எழுதணும். அதனாலதான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம்னு வில்லி பாரதம்னு ஒரு மகாபாரதம் எழுதினார். எழுதி அவருடைய பாவத்தை போக்கி மோட்சத்தை கொடுத்தவர் அருணகிரிநாதர். அதனாலதான் அந்த காதை இருக்கிற பழக்கம் அங்க வந்துச்சு. ஆடினாலும் கால் மாறி தலை மாறி ஆட வேண்டும், பாடினாலும் திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் பாட வேண்டும், சூடினாலும் வெள்ளற்கிழம்பு சுட வேண்டும், அடித்தாலும் 90 மணந்தாலும் 90 10 என்ற கிளவியை மணக்க வேண்டும், அடித்தாலும் பெரியோரை பல்லுதுற அடிக்கணுமா. அப்படியா? பெரியோர்னா யாரு? விபூதி, திருப்புரண்டம், ஐஸ்வர்யம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த காலத்துல சாம்பல்னு பேரு. இப்பவும் சாம்பல் எடுத்துட்டு வீட்டுல சாம்பல் இருக்காது,
விபூதி இருக்காது சில வீட்டுல. ஆமா, ஆமா. அது பாண்டியன் வீட்டு கதையிலேயே அது இருக்கு. இருக்கு. பாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார் ஞான அவள் சம்பந்தர் மட்டும் இல்லை என்றால் வந்து சைவ மதம் என்பது தலைக்காமல் வந்து அழிந்து போய்விட்டிருக்கும். அப்ப எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி எந்த ஒரு மொழிகளாக இருந்தாலும் அது வெற்றி காண்பது அப்படின்னா பெண்ணால மட்டும்தான் சிறப்பு. ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்னு இருக்காங்க. நல்லவைகள் ஆவதும் பின்னாலே தீயவைகள் அழிந்து போவதும் பெண்ணாலே தவிர வேற எதனாலும் இல்லை. அற்புதமா வந்து மதுரையின் சிறப்பை வந்து நாள் முழுக்க என்ன வருடம் முழுக்க என்ன பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு என்பது மதுரை என்பதிக்கு உண்டு. இன்றைக்கு உலக பொதுவரே அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணது எந்த இடம்? பொற்றாமரை குளத்துல. அந்த அது குளத்துல வந்து அரங்கேற்றம் பண்ணதற்கு உறுதுணையாக இருந்த பெண்மணி யாரு? கிழவி அவை மூதாட்டி தான். அப்படி மட்டும் இல்லை என்றால் வந்து அந்த நூல் என்பது கிடைத்திருக்குமா? அப்ப சைவ மதம் வந்து தலைக்க செய்யணும். கண்டால் தீட்டு, பாட்டால் தீட்டு, அந்த மொழியை கேட்டால் தீட்டு தீட்டுன்னு காதை பத்தி கொண்டு இருந்தான் பாண்டியனாகப்பட்டவன். திருநீரை பூசணவங்களை பார்த்தாலே தீட்டுன்னு நினைப்பாரா? தீட்டுன்னு குளிப்பாங்க. ஆமா ஆமா. அப்படியே தன்னுடைய அந்த சிவா அப்படின்னு மந்திரத்தை கேட்டாலும் அத்தாடி இப்படி ஒரு பெரிய வாசகத்தை கேட்டுட்டுமே போய் வேணும்னே ஒரு ஜாமியார் வந்து குளிச்சுட்டு வந்துருவாரா? சிவா சிவான் இருக்காரு. அவர் திட்டி இருக்காரு. எதுக்கா திட்ட? உங்கள்கிட்ட அரிசி பானை சிவா, சோத்து பானை சிவா, புளிப்பானை சிவா, உப்பு பானை சிவான்னு எல்லா பானையும் தூக்கி போட்டு உடச்சு விட்டானா அந்த ஆள் கடைசியா. இப்ப சிவாங்கிற வார்த்தையை அவளை நாராசமா நினைச்ச காலம் இருந்தது. அதை மாற்றி அமைக்கத்தான் ஞான சம்பந்தர் வந்தார். மந்திரமாவது நீர், வானது மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு அழகா திருநீற்று பதிகம் பாடி அனல்வாதம் புனல்வாதம் செய்து திருநீர் இட்டு யார் கிட்டார், சிவனை மறந்து யார் வாழ்ந்தார், சிவாய நம்ம எந்த சிந்திப்பு இருப்பவருக்கு அவாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டியாடா பையனே அப்படின்னு சொல்லி மனம் முருகி வரக்கூடிய மன்னிப்பதும் மறப்பதும் மனிதனுடைய இயல்பாக இருந்தாட்டு மனம் முருகி வேண்டுதல் என்பது வைத்து விட்டால் இறைவன் வந்து எப்படிப்பட்ட தவறை செய்தாலும் மன்னித்து அருள்வார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோட நம்பினார் கெடுவதில்லை 4 முறைகள் தீர்ப்பு. மனுஷனா பிறந்துட்டா நம்பிக்கை வேணும். இங்க என்ன வேலை? காவல் வேலை. எதற்கு காவல்? திணைக்கு வினை வராம. யாருக்காக? திணை வந்து எம்பெருமான் முருக கடவுளுக்காக. காக்க முடியுமோ? காக்க முடியாதோ? முடியாது. இல்ல முடியும் என்பது மூலதனம். ஆமா. முடியாது என்பது முட்டாள்தனம் அல்லவா? எல்லாரும் எந்திரிக்கிறவங்க நம்பிக்கையில தான் தூங்குறோம். ஆமா. ஆனா உறங்குவது போல சாக்காடு, விழித்து எழுவது போல ஜனனம். தூங்கையில் வாங்குகிற மூச்சு சுளினாரி போனாலும் போச்சு அப்படின்னு இருக்காங்கல்ல. உடம்புக்கு சிரசை பிரதான கண்கள், கண்களுக்கு இமைகள், இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது. ஒரு கண்ணுல தூசி விழுந்தா மறுகண்ணும் கலங்கி விடுதலவா? கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? என்னைக்குமே இந்த இடத்துல வந்து நான் காப்பான் தான் பெரியவன்னு பேசுவேன். ஆனா கல்வர்கள் பெரிய இருந்தாலும் எப்படித்தான் திருட்டு போய் திருடிட்டு போயிருவேன். ஆனா பல நாள் திருடன் நிச்சயமாக ஒரு நாள் அகப்பட்டே ஆவான் அல்லவா? 7 இருக்கு. பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவே பேரும் சொல்லக்கூடிய 7 வகை பருவம் அடைந்திருக்கும். 3வது மங்கை பருவம் சுவாமி. தேடி விதைக்கணும், தூத்திக்கிறணும், பக்குவமா பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தால் பெருமாள் செஞ்ச மாதிரி, பெருமாள் பேரை ஒரு சிறியவர்கள் செய்தால் எம்பெருமான் சிவனே செய்தது மாதிரி. நான் நினைக்கிறேன் பெருமாள் பேரை ஒரு விசேஷத்தை நடத்தலாம்னு நினைக்கிறேன். நல்ல விசேஷம் நடக்கிறதுனால தானே நாராயண் பேரனாக நீங்க வந்திருக்கீங்க. ஆமாம்மா. அவங்களுடைய பருவத்துக்கும் அழகுக்கும் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு வேணாம். காவல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை பார்த்துட்டு வருது. இதெல்லாம் தேவையா சுவாமி? உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதே வேலையா உங்களுக்கு? 1008 வேலை, அடுத்து 1009வது வேலை. இந்த வேலை இங்க நடக்காது. கௌதம்னு பேசாது. எங்க வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. முதல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு அப்பா அம்மாட்ட தான் முதல்ல போய் சொல்லுவாங்க. உங்க குல வழக்கம் திருமணம் ஊரறிய உலகறிய நடந்தது அல்ல. அப்புறம் மனசுக்கு பிடிச்சா எல்லாருக்கும் வந்து நடத்துற மாதிரி நான் இல்ல. என் மனசு வேணும். கடல் ஆழம் கண்டவர்கள் உண்டு, கண்ணியுடைய மனதாளத்தை கணக்கிட்டு சொன்னவர்கள். என் மனசு வேற மாதிரி இருந்துட்டு போகுது. ஜாதகம் என் கையில இருக்கு. அப்படி ஜாதகம் பாக்குற வேலையா பாத்துக்கிட்டு வரீங்களா? ரொம்ப பேருக்கு ஜாதகமே இல்லாமல் இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்றது? இருக்குல்ல. ஆமா, அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி கை ரேகையை கொண்டு வாழ்க்கையை கணக்கிடாதே. கையே இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை ஒன்று இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படி நல்ல எண்ணம் இருக்கிற போது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு இருக்காங்க. அப்ப வாழ்க்கை சிறக்கணும்னா என் பேச்ச கேட்கணும். உங்க பேச்ச கேட்டா நல்லாவே இருக்காது. நாரதர் பேச்ச கேட்டு எங்க உருப்படியா நடக்குது? நாரதர் வந்தாலே கலகம் தான் பிறக்குது. கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. நாரதர் கலகம் நன்மையில முடியும். நீங்க சொல்லிக்கிறத நாங்க சொல்லணும். நாரதர் வந்தார், கரகம் பண்ணார், நல்லதை நடத்தினார் அப்படின்னு உலகமே சொல்லுது. உலகமே நான் சொல்ல முடியாது. உலகமே சொல்லுதுன்னா சாஞ்சா செம்பரி ஆட்டு கூட்டமா நாங்க? நான் சொல்ல மாட்டேன். எதிர்த்து பாக்கணும் என்னது அப்படின்னு. நானா பாடுன்னு ஏற்கனவே பாடி வச்சாச்சு. சரி, அதை விடு. பாடுறது தானே நம்ம பேச முடியும், எழுதுனது தானே வந்து வாசிக்க முடியும். அதுல ஒரு நியாயத்தை நம்ம பேசணும். ஆமா ஆமா. நியாயமே இல்லாத தேடி புடிச்சு கெட்டது இருக்கு நல்லது இருக்கு. நல்ல விஷயத்தை வந்து கேட்கணும். மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நீ நடிக்கிற வேண்டாம். நீங்க நடிக்கிறீங்களா? 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நீங்க நடிக்கும் போது நான் நடிக்க மாட்டேனா? என்னடா அது பெரிய 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறடா. சரி, நடிப்புனா வாங்குற சம்பளத்துக்கு நான் நடிச்சிட்டு போயிருவேன். நீங்க அதிகமா நடிக்கிறீங்க. நீங்களே நடிக்கும் போது நான் நடிக்க மாட்டேனா? விடுமா, 10,000 கொடுக்கணும். இப்ப 10,000க்கு நடிக்கிறேன்னு தான் சொன்னேன்.
கொடுக்க மாட்டான். 10,000க்கு நடிக்கிறேன்னு சொன்னி அதுக்காக 10,000 எண்ணி கொடுத்துட்டுவோமா? வாய்தானே. இப்படி ஒரு நினைப்பு சரி, உங்களுக்கு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு சுவாமி? அழகன், குலகன், குக்கடகதாரி, சேயோன், செவ்வேல், செட்டி மகன், செந்தூர் வடிவேலன், முருகப்பெருமான் உனக்கு மாப்பிள்ளை. ஐயோ முருகன் எனக்கு பிடிக்கவே இல்லையே, நான் என்ன செய்வேன்? இப்பதானே. 2ஆம் தரமெல்லாம் போய் கட்டிக்கிற முடியாது. தரத்திலும் தாரத்திலும் முதலா போனா நாடகமெல்லாம் என்னை பார்த்து ஏசுமில்லடா பேசும்ல. பச்சை பசப்பி அச்சில நடிக்கிற. நடிக்கதே நான் வந்திருக்கேன். பச்சை பசப்பி அச்சில சொல்லுவேன் வார்த்தைகளம்மா. அல்லும் பகலும் இந்த அவசையை நிமிடுத்து அகிலம் பகலில் இந்த அவசையை நீ விடுத்து பொய்யான தவை வேட புழைக்கு வந்தவரே பூமியில் கோடி தற்கள் புகழும் நாரதரே கைவரிசை செல்லாதுமா. இன்று பொழுது அஸ்தமனமாவதற்குள்ளாக அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் அப்படியா? எந்த நாரதனும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. பிறகு? சத்தியம் போயிட்டு வாங்க. சென்று வாங்க. வருவார் வைத்தியநாதன் மகன் செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் மகனை வர சொல்றேன். வரட்டும் வரு. வச்சிருக்கிறது தங்கமா பித்தளையானா அப்பந்தானே தெரியும். ஏன் அப்படி முருகா நான் என்ன பண்றது? என்ன மறுபடியும் முருகன் வேணான்ட்டு முருகாங்கிறியே? முருகனை யாருக்காவது பிடிக்காம இருக்குமானே? சாமிட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க. அது அவர்ட்ட அப்படி சொன்னாதான் சீக்கிரம் போய் தகவலை சொல்வாரு. இல்லைன்னா வந்தது சரி சொன்னா அப்புறம் அப்படின்னு மறந்துடுவாருல. அதனால முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா இனியாவது உன் கரணகமும் தரிசனமை மேல் படை செய்வாய் செந்தில் வடி வேலா. ஹலோ